காரைக்காலில் தலைமை ஆசிரியையிடம் செயின் பறித்த கேரள கொள்ளையனை 600 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று பிடித்துள்ளனர் காரைக்கால் போலீசார். கேரளா என்ற ஒரு வார்த்தையை வைத்து துப்பு துலக்கப்பட்டது எப்படி? காரைக்கால் சிவாஜி நகரை சேர்ந்த தனலட்சுமி அரசு பள்ளி தலைமை ஆசிரியையாக இருக்கிறார். கடந்த 7ஆம் தேதி ரயில் நிலையம் அருகே நடை பயிற்சியில் ஈடுபட்டிருந்த தனலட்சுமியிடம் 7 சவரன் செயினை கொள்ளையன் பறித்துக் கொண்டு சென்று விட்டார். காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் நடத்திய விசாரணையில் செயினை பறித்துவிட்டு கொள்ளையன் ஓடி செல்லும் சிசிடிவி காட்சி கிடைத்தது. அதை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் கொள்ளையனை கும்பகோணத்தைச் சேர்ந்த ஒரு ரயில்வே போலீசார் நேரில் பார்த்தது தெரிய வந்தது. கொள்ளையன் தொலைபேசியில் கேரளா என கூறியதை கேட்டதாகவும் அந்த போலீஸ்காரர் தகவல் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து காரைக்கால் நகர காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தமன் கேரள போலீசாரை தொடர்பு கொண்டு புகைப்படத்தை அனுப்பினர். அவர்கள் நடத்திய விசாரணையில் கொள்ளையன் கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் பொய்க்கல் பகுதியைச் சேர்ந்த மனோஜ் என்பது தெரிய வந்தது. உடனடியாக விரைந்து சென்று அவரை போலீசார் கைது செய்து நகையை மீட்டனர். விசாரணையில் மீனவரான மனோஜ் கேரளாவில் ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையில் வேலை செய்துள்ளார். அங்கு வேலையில்லாத காரணத்தால் தமிழகத்திற்கு வந்து பூம்புகார் மற்றும் காரைக்காலில் கிடைத்த வேலைகளை செய்துள்ளார். கிடைத்த பணத்தை ரூம் போட்டு மது குடித்து ஜாலியாக செலவு செய்திருக்கிறார். கையில் இருந்த பணம் தீர்ந்ததால் மீண்டும் கேரளாவுக்கு திரும்ப செல்ல திட்டமிட்டு காரைக்கால் ரயில் நிலையம் வந்தவர் செயினை பறித்தது தெரிய வந்துள்ளது. மனோஜை கைது செய்து காரைக்கால் அழைத்து வந்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கேரளா என ஒற்றை சொல்லால் சிக்கிய திருடனை 16 நாட்களுக்கு பிறகு 600 கிலோமீட்டர் தூரம் சென்று போலீசார் கைது செய்து சட்டம் தனது கடமையை செய்யும் என நிரூபித்துள்ளனர் காரைக்கால் போலீசார்.